ஏன்னா ஒருத்தர் தண்ணியில இறங்கிடுறாங்க, பாக்கி 2 பேர் தண்ணீர் அந்த கடைசில இருந்து ஊத்திட்டு வரணும். 2 பேர் முடியாது, 2 பேர் பண்ண சொல்லி 3 பேர் தான் 4 பேர் பண்ணுங்க. ஒருத்தர் 4 பேர் பண்ணுங்க. சரி 4 பேரா என்ன பண்ணுங்க. அது என்னமா அப்புறம் உங்க சௌரியம் அது. ஏமா அதுக்கும் முடியாது இதுக்கும் முடியாது. நான் சுத்தம் மட்டும் தான். நீங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க சார்? இத்தனை மணி வரைக்கும் வேலை பாக்குறாங்க. இல்ல சார் நீ சொல்றேன், நீங்க உங்க வேலையெல்லாம் குறை சொல்லவே இல்ல சார். இப்போ நீங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? இப்போ வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். சாயந்தரமும் தண்ணி தான் ஊத்த சொல்ல போறேன். புரியுதுங்களா இல்லையா? நீங்க வேலை பார்க்கலன்னு நான் சொல்லல, நீங்க அதே மாதிரி தான் பேசுறீங்க. நீங்க வேலையே பார்க்கலன்னு நான் சொல்ற மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க சாட்ட சொன்னீங்களே கூலியனா குளியெல்லாம் எடுக்கல சார்னு சொல்றீங்க. தென்னம்புளிக்கு குழி எடுத்துக்காங்க சுத்தம் பண்ணிருக்கீங்க என்னமா சொன்னேன். சுத்தம் பண்ணி தென்னம்புளிக்கு நீங்க குழி எடுக்கலன்னு சொன்னீங்க. உங்கள்ட்ட அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சுத்தம் பண்ணிருக்கீங்க. 2-3 பேருக்கு அங்க ஒரு 6 பேர் கூண்டு கட்டுறாங்க சார் தான் சொன்னீங்க. இந்த குழி எடுத்துலையா சார்? புரியுதுங்களா? இந்த குழி எடுத்ததுக்கு உங்களுக்கு கணக்கு கிடையாது, உங்கள்ட்ட தானே கணக்கு வைப்பாங்க. உங்கள்ட்ட தனியா குழி எடுத்து சொல்ற என்ன வேலை சொல்றாங்க அதை சொல்லி தேவையில்லாம நீ வேலை நான் சொல்றது புரியவே இல்ல. கூண்டு கட்டி அதெல்லாம் குழி எடுக்கணும். தேவையில்லாம இதுக்குள்ள விட்டுட்டு வேலை வாங்கினா அவ்வளவுதான் சொல்லிப்பான். ஒழுங்கு மரியாதை என்ன பொழுதுனைக்கு மாடு மாதிரி வேலை வாங்குற இது பண்ற அப்புறம் என்ன கெட்ட பேரு? நான் இல்ல வீடியோ சார்ட்ட நான் பேசிக்கிறேன். சார் வரட்டும். இல்ல எல்லாருமே போவோம், எல்லாருமே வீடியோ ஆஃபீஸ் போவோம். என்ன கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. பாவம், அது எது வயசானது அதை எதை வச்சுட்டு வேலை வாங்கிட்டு இருக்கேன். கண் ஆபரேஷன் பண்றது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க உட்காந்து. ஆமா சார். ஆனா இவ்வளவு வேலை பார்க்கணும்னு சொன்னாங்களா? எல்லாமே சுத்தம் பண்ணிருக்காங்க, தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க தான் சொன்னேன். அவரு கேட்கறது என்னன்னா குழி எடுத்து கூண்டு அடைச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் அவங்க கேக்குறாங்க, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குழி தானே எடுத்துட்டு கூண்டு அடைச்சிட்டு இருக்காங்க சார். நீங்க பழைய கண்ணுல அடைக்கிறாங்கங்கறீங்க, அதுவும் குழி எடுத்து கூண்டு தானே சார்? புரியுதுங்களா இல்லையாமா? புதுசா வச்சதுதாமா கேட்பாங்க. நான் ஒண்ணே சொல்றேன், இத்தனை ஓவர் சார் வந்தாங்க சார். கேக்குறாங்க சார் ஒரு வேற ஏதாவது பேர் வந்தாங்க சார். யாருமே இவ்வளவு ஒரு இதா நடந்துல நீங்க ஒரு ஆள் தான் சார் இப்படி பண்ணிட்டீங்க. இந்த இடத்துக்கு வந்து நீங்க மட்டும் தான் சார் பண்ணிட்டீங்க. நான் வந்து வீடியோ சார்ட்ட நான் பேசிக்கிறேன் சார். இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க இந்த இவ்வளவு இதெல்லாம் நீங்க பேசுறதுக்குலாம் ஆளாக முடியாது சார். நான் வரட்டும் நான் பேசிக்கிறேன். என்ன அவ்வளவு பாவம், 11:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க? அங்க கொண்டு வைக்கணும், இங்க இதெல்லாம் யாரு காப்பாத்துறது? அப்புறம் பஞ்சாயத்துல வச்சுட்டாங்க, யாரு காப்பாத்து? வாழைக்கரை ஊராட்சியில் 5 வருட காலமாக பணித்தள பொறுப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். இதில் இந்த இடத்துல அவ்வளோ கருவ மரங்கள்லாம் இருந்துச்சு. அதை மக்களை விட்டு அகற்றி 100 நாள் பண்ணி வேலையில் எல்லா மக்களை விட்டு அகற்றி அந்த மரங்களை வெட்டி அந்த காசை வந்து இப்போ பிரசிடண்ட் மூலம் கொடுத்து அவங்க தென்னம்பழம் வாங்கி கொடுத்தாங்க. தென்னம்பழம் வாங்கி கொடுத்ததை மக்களை வச்சு பராமரித்து கம்பி வேலி போட்டு எல்லா மக்களையும் வச்சு பராமரித்து நான் வந்துகிட்டு இருந்தேன். பிடிஓ சார் வந்து இதை தான் பராமரிக்கணும்னு சொன்னாங்க. சொல்லவும் அவங்க ஓவர்சர் சார் வந்து நீங்கள் யார் உங்களுக்கு இதில் வேலை கொடுத்தது, இதில் நீங்கள் வேலை கொடுக்கக்கூடாது, இந்த வேலை உங்களுக்கு கிடையாது, சம்பளம் போட மாட்டேன்னு என்ன மாற பிடிங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் யார் சார்னு கேட்டதுக்கு நீ என்னை யாருன்னா கேட்குற, உனக்கு நான் வேலை கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாருன்னு என்ன மாற பிடிங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு தக்க தீர்வு வரணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும். ஒரே மன உளைச்சலாக இருக்குது எனக்கு. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் பெரும் கஷ்டப்படுறேன். கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸில் 15ஆம் தேதி மனு கொடுத்தேன். இன்னையோட 13 நாள் ஆகுது, எந்த தீர்வும் வரல எனக்கு. இப்போ புகழைய சார் தான் இதுக்கு காரணம், ரவீந்தர் சார் தான் இதுக்கு முழு காரணம். இவங்க 2 பேரும் தான் என்னை பழி வாங்குறாங்க. ஆனால் இவ்வளோ பேருக்கும் வந்து ஃபோட்டோலாம் உழுவவே இல்லை, மாற்றி ஆள் வச்சு எடுக்கிறாங்க. அவங்களெல்லாம் அவங்க கண்டுக்கலை. என்னை மட்டும் கேட்க வேண்டிய காரணம் என்ன? எனக்கு நியாயம் கிடைக்கணும். உங்களை மட்டும் ஏன் அப்படி பண்ணுறாங்க? அதுதான் எனக்கும் தெரியல, என்ன காரணம்னு தெரியல. ரவீந்தர் சார்கிட்ட போய் கேட்டதுக்கு வெளியில் போ அப்படிங்கிறாங்க, யூனியனை விட்டு வெளியில் போன்னு சொன்னாங்க. ரவீந்தர் சாரும் புகழைய சாரும் தான் இதுக்கு முழுக்க எனக்கு காரணம். அந்த ஆதாரம் வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஃபோட்டோலேருந்து எல்லாமே நான் வச்சுருக்கேன் கையில். ஆள் மாற்றி நிற்க வச்ச ஃபோட்டோவில் அந்த ரவீந்தர் சார் பார்க்க மாட்டாரு. நான் தப்பே செய்யாத எனக்கு எதுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும்? எனக்கு நியாயம் வழங்க நீங்கள் நியாயம் வழங்கணும். எனக்கு தக்க தீர்வு கிடைக்கணும். எனக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்குது. பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.